இல்ல எனக்கு இந்த நினைச்சேன் கொஞ்சம் வயசா அந்த விளக்கு கணக்கிறதுக்கு முன்னாடி படுத்துவாங்க. அந்த காலங்கள் லைட் லைன்ல விளக்கு தானே இருட்டு இருந்திருக்கு. அப்போ வந்து சாமியார் கூப்பிடும் போது எப்படி இருந்திருக்கும்? இதோ சொல்லும் அடியே இயேசு கூட இருந்தா இந்த ஒரு பயம் நான் போறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். நான் சர்ச்சுக்குள்ள என்ன செய்வேன், ப்ரோக்ராம்ஸ் அப்படி நடந்துட்டு ப்ரே பண்ணுவேன். நம்ம சகோதரர்கள் சொல்லுவீங்க உள்ளக்கே படி வெளில வர மாட்டேன், சர்ச்சுக்கு ப்ரே பண்ணிட்டேன் நடந்துக்கிட்டேன். அப்ப நடக்கும்போது சவுண்ட் கேட்கும் பார்த்தீங்க பயம் வந்துடும். நம்ம ஒரு ஆள் தானே அப்படி நடந்துகிட்டே இருப்போம். அந்த ஒரு சில இடத்துல ஒரு டைல்ஸ்லாம் சவுண்ட் கேட்கும். அப்போ அப்படியே ப்ரே பண்ணிட்டு அன்னி பாஸ் ப்ரே பண்ணிட்டு அப்படி கரெக்டாக இருக்கேன். தூக்கம் வர மாதிரி தான் ப்ரே பண்ணுவேன், தூக்கம் வராமல் தான் ப்ரே பண்ணுவேன். அப்போ பயந்துருவேன். சவுண்டு கேட்டு நான் ஒரு ஆள் தான் லைட் போட்டுருக்கேன், நான் ஒரு ஆள் டோர்லாம் அடைச்சிருக்கிறேன், இருந்தாலும் பயம் வரும் பாருங்க. அல்லேலூயா. அப்போ அந்த பயம் மாறணும். ஆமென். ஒரு தனிமை எனக்கு டைம் தெரியாது, நம்ம ப்ரே பண்றதுனால டக்குனு பயம் வந்துடும். நான் அப்போ சாம்பல் இப்போ நினைக்கிறேன், அந்த மாதிரி சின்ன குழந்தைய 3 வயசுல பால் மறந்த உடனே பால் மறக்கிற வயசுல கேட்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஒரு விவரம் தெரியாதா அந்த மனுஷன் அந்த குழந்தை போய் அந்த ஆலயத்துக்கு அந்த விலை கணச்ச கூட போய் படுத்துக்கிறோம். நினைக்கிறதுக்கு முன்னாடியே படுத்துறோம். கூப்பிடும் போது சத்தம் கூப்பிடும் போது சொல்லும் அடியேன்னு கேட்கறது அந்த ஒரு பிரதிபலிப்பா, அந்த ஒரு பாவனை. ஓ க்ளோரி அல்லேலூயா. ஆமென். இயேசு கூட இருந்தா அது வரும். அல்லேலூயா. அதான் சாமுவேல் ஆமென் கடைசி வரைக்கும் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறார்கள் என்றார். சாமுவேல் மூலமா அன்னாள் அலங்கரிக்கப்பட்டார். அல்லேலூயா. சாமுவேல் மூலமா அன்னாள் விசேஷம் பின்னப்பட்டார், அலங்கரிக்கப்பட்டார். அன்னாளுடைய அலங்கோலம் மாறினது சாமுவேல் மூலமா. சாமுவேல் பிறந்ததுனாலதான் அன்னாளுடைய அலங்கோலம் மாறுச்சு, அலங்காரம் மாறுச்சு. அல்லேலூயா. அன்னாளுடைய அலங்காரம் மாறினது சாமுவேலா. ஸ்தோத்திரம். பிறந்த குழந்தை எல்கானா வச்சிருந்தா தெரிஞ்சிருக்காதா? பிறந்த குழந்தைய ஆலயத்தில்தான் ஸ்தோத்திரம். சாமுவேல் ஆலயத்தில் இருந்ததுனாலதான் அன்னாள் தேவனுடைய பார்வையில் விளையேறப்பட்டவளை மாறினாள். தேவன் கடாட்சித்தான். அல்லேலூயா. சபையே தேவ மக்களே ஆமென் ஸ்தோத்திரம். 4 நாட்கள் தேவன் சொல்றே நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். மகளே ஒரு 100 வருஷம் இருக்கு பாருங்க. 103:11 வாசிங்க. அல்லேலூயா. இது நான் ஏழைகளா இருக்கு. அப்பதான் ஏழைகளா இருக்குதான் சந்தோஷமா தெரிஞ்சு. அப்பதான் பார்த்து வாட்ச் போடல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகளே 103:11. ஆமென். மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டிய படலாம் குணசாலியான ஸ்திரீ. நாம் வாசிங்க சிஸ்டர். இப்போது மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். மகளே பயப்படாத, சபையை பயப்படாத, உனக்கு வேண்டியபடி செய்வார். அல்லேலூயா. மனுஷன் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. பிரதரே வரேன் பிரதரே வாங்கி தரேன் பிரதர் சொல்லுவாங்க. நடக்காதா. ஆனா நான் ஆராதிக்கிற இயேசு வாக்கு சொன்னா மாற்றுவதற்கு மனிதன் இல்லை. அவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வானம் பூமி எல்லாம் மாறும், அவர் வார்த்தை ஒருபோதும் மாறாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாட்டுக்கு தீவு மக்களே ஸ்தோத்திரம். அவருக்கு ஆசீர்வாதமா இருப்பார். அவருக்கு அவர் பிரியப்படும்படியான ஒரு ஆசீர்வாதம் இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொல்லி நான் முன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. அதனால தேவ சமூகத்துல ஆமென் இயேசு என்னோடு கூட இருக்கிற பயப்படாத. நம்ம மனம் போன போக்குல போகக்கூடாது. தேவ சமூகத்தை காத்திருக்கணும், அவர் சமூகத்தோடு இருக்கணும், அவர் சமூகத்திலேயே இருக்கணும். அல்லேலூயா. சமூகத்தோடு இருக்கணும், அவர் சமூகத்திலே இருக்கணும். ஆமென். அப்பத்தான் பயம் இருக்காது. அல்லேலூயா. ஆமென். சாமுவேலுக்கு பயம் இல்லாத ரீசன் என்னன்னா சமூகத்திலே அவர் சந்நிதியில அவர் சமூகத்திலே இருந்ததுனாலதான் சாமுவேல் பேடிக்கல, பயம்ங்கிறது இல்ல. அல்லேலூயா. ஆமென். அத சன்னதியில இருக்கணும், சமூகத்துல இருக்கணும் பிரதரே. அல்லேலூயா. ஆமென். உலகத்தோட இருந்தா பயம் உண்டாகும். அவர் சமூகத்தில் இருக்கணும், அவர் சந்நிதி இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. காற்றடி இயேசு என்னோடு இருப்பார். அல்லேலூயா. ஆமென். நிறைய பாடல்கள் இருக்குது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல இயேசு நம்மளோடு இருக்கும்போது நான் பயப்பட தேவையில்லை. உங்களை குறிச்சும் பயப்பட தேவையில்லை,
உங்க காரியங்களை குறித்து பயப்பட தேவையில்லை, உங்க தலைமுறை குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈராயிரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதனால ஸ்தோத்திரம். இனிமே இந்த பிள்ளைங்களை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறீங்களா? நிறைய பேர் கடையில வேதனை விட்டு ஸ்தோத்திரம். ஒரு முகத்தை கூட்டவோ குறைக்கவோ நம்மளால முடியாது. இன்று உன் ஜீவனை எடுத்துக்கொண்டால் நீ என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவசம் ஆண்டவரே கொடுக்கிறோம், பாதுகாத்துக்கங்க, பாத்துக்கங்க, பாதுகாத்துக்கங்க, பாதுகாத்துக்கங்க. உங்க பார்வையில இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது ஸ்தோத்திரம், அவர் நல்ல பார்வையாளராய் பாதுகாவலராய் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. அதனால தெய்வ மக்களே சோர்ந்து போக வேண்டாம், பலப்படுவோம். ஆமென். நீங்க தண்ணீர்களை கடக்கும் போது நீங்க மூழ்கி போவது இல்லை. அல்லேலூயா. அக்கினி நடக்கும் போது நீங்க வேகாது இருப்பீங்க. அக்கினி ஜுவாலை உங்களுக்கு பற்றாது. ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. அல்லேலூயா. அப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே. நான் உன் தேவன். அல்லேலூயா. எஸ். ஆமென். அல்லேலூயா. மல்கியா ஒரு வசனம் சொல்லுங்க. மல்கியா 3:6 வாசிங்க. மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. நீங்க நான் மாறி இருக்கேன். அப்பா சொல்ற நான் மாறாதவர். அப்பா அதனால பயப்படாத, அவனோட கூட நான் மாறாதவர். அப்பா சொல்ற எப்படி? நான் கர்த்தர், நான் மாறாதவர். அல்லேலூயா. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாறிட்டீங்களோ? இல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால பிரிய சபையே நீ பயப்படாத, பிரிய சகோதர சகோதரி நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இது யார் சொல்ல முடியும்? பூமியில யாரும் சொல்ல மாட்டாங்களா? கட்டின கடன் கூட சொல்ல மாட்டாங்க. பயப்படாம நான் கூட இருக்குன்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. அவன் எங்கே போறான்னு தெரியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனா அப்பா சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதனால நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இப்பேற்பட்ட ஸ்நேகத்தை விட்டு எங்கே போவோம்? அல்லேலூயா. ஆமென். இந்த விவரித்து சொன்னாலும் விவரிக்க முடியாத ஸ்நேகம். அல்லேலூயா. இந்த ஸ்நேகத்தை நம்ம விட்டு எங்கே ஓட முடியும்? glory. அல்லேலூயா. இந்த ஸ்நேகத்தை நம்மள கடைசி வரைக்கும் நடத்துகிறோம். அல்லேலூயா. உலக ஸ்நேகம் ஒரு லிமிட்டா, ஆனா இந்த ஸ்நேகம் பரலோகம் வரைக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அதனால தெய்வ மக்களே இந்த ஸ்நேகத்துல நம்ம பிளப்படுவோம். ஆமென். அப்படி பிளப்படும் போது கர்த்தர் நம்மளை காத்துக்கொள்ள போதுமானவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். யோரி 2 ராஜாக்கள் 6:15-10 வாசிங்க. வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகிறான். இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றிக் கொண்டிருக்க கண்டான். அப்போது வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயரே, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றான். அப்போது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே பயங்கள் கடந்து வரும்போது பயப்படக்கூடாத, அவங்க கண்களை திறங்க ஆண்டவர் ஒப்புக்கொள்ளும். ஸ்தோத்திரம். எலிசாவின் ஊழியக்காரன் பயந்தான். அல்லேலூயா. எலியா பயணிக்க எலிசா என்றால் கண் திறக்கப்பட்ட மனுஷன். அல்லேலூயா. கண் திறக்கப்பட்ட மனுஷன் பயப்பட மாட்டான். அல்லேலூயா. உலகத்தின் இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மனுஷனுக்கு பயங்கிறதே இருக்காது. அல்லேலூயா. ஆமென். ஏயாசி பயந்தாப்புல எலிசா பயப்படல. அல்லேலூயா. எத்தனை விளைக்காரன் பயந்தாப்புல எலிசா பயப்படல. எலிசா என்னதா? கண் திறக்கப்பட்ட மனுஷனா? அல்லேலூயா. கண் திறக்கப்பட்ட மனுஷன் தெரியும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல ஆமென் பயம் கடந்து வரும்போது ஆண்டவரே என் கண்களை திறங்க. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே பயம் மாற, ஆண்டவரே கண்களை திறங்க. அல்லேலூயா. கண்கள் திறக்கப்படும் போது பயம் மாறும். அல்லேலூயா. ஆமென். இயேசு நம்மோடு இருப்பதை உணர முடியும். ஆமென். நம்
கண்ணுக்கு மறைவாய் இருக்கும் போது பயம் கடந்து வரும். கண் திறக்கப்படும் போது பயம் மாறும். அல்லேலூயா. ஆமென். பயம் மாற வேண்டும் என்றால் கண் திறக்கப்படும். அல்லேலூயா. அவருக்குரிய கண்கள் திறக்கப்படணும். ஆமென். ஓ தேவ சமூகத்துல அதற்காக நீங்க நான் காத்திருக்கணும். ஆமென். எப்பதே என்னப்பா நீங்க நான் அதுக்காக காத்திருக்கிறேன். எனக்கும் பயம் உண்டு. அதை சொன்னேன்ல, எனக்கும் பயம் உண்டு. பயம் வராமல் இருப்பதற்காக கண் திறக்கப்படும். glory. அப்பதான் இந்த யோசேப்பு சாமுவேல் இப்பதான் நான் நினைச்சேன். அந்த சின்ன பாலம் எனக்கு அப்போ நினைக்கிறது வசனம் தியானிக்குமா கூட நினைக்கல. இந்த பயம்ல வந்தவொடனே அந்த மைண்டுக்கு கூட சாமுவேல் சின்ன மனுஷன், சின்ன வயசுல பயப்படலையே. இல்லாம நீ மாடு லைட் போட்டு சுத்தி நடக்கும்போது பயப்படுற என்ன ரீசன்? கண் திறக்கப்படல. சொல்ல மனசு லைட் போட்டு இருக்குதா, டோர் ஃபுல்லா அடைச்சிருக்குது, செக்யூரிட்டி பயங்கர செக்யூரிட்டியா, உனக்கு பயம் இருக்குது. அந்த சின்ன பாலகன் பயப்படலையே. ரீசன் என்ன? கண் திறக்கப்பட்ட மனுஷன் சாமுவேல். நம்ம கண் திறக்கப்படலாம். அல்லேலூயா. கண் திறக்கப்படும் போது பயம் மாறும். கண் திறக்கப்படும் போது கர்த்தர் கூட. ஏன் கண் திறக்கப்படல? ஏசப்பா கூட இருக்குது உணர முடியாதுன்னா கண் திறக்கப்படாது. நீங்க தவறா நினைச்சு ஏசப்பா கூட இருப்பதை நம்ம உணராம இருக்கிற பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் கண் திறக்கப்படாதவங்களா? அல்லேலூயா. சொல்ல மனசிலாகுதா? அல்லேலூயா. அங்க இந்த நாட்கள் அதுக்கு ஒரு தீர்மானத்தை ஆண்டவரே கண் திறக்கப்படும். கண் திறக்கப்படும் போது அப்பா கூட இருக்கிறது உணர முடியும். கண் திறக்கப்படலாம். கண் திறக்கப்பட்டிருக்காங்க. அதான் உண்மை. பாத்தீங்களா? நான் யோசிச்சேன். நான் இப்ப சொல்லல, நான் யோசிச்சேன். இன்னாடி மாடு என்ன நான் சிந்திச்சேன். அப்படியே இன்னாடி மாடு லைட் போட்டுருக்கு, டோர் அடைச்சிருக்கு, இதுல பேடிக்கிறிய. அந்த சாமுவேல் பேடிக்கலையே. உண்மையாதான் நம்ம அழகன ஆம்பளையும் சொல்லலாம். என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? கண் திறக்கப்படலையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நானும் சொல்றேன் ஸ்தோத்திரம் சொல்றேன். நானும் ஸ்தோத்திரம் சொல்றேன். அப்பா ஏசப்பா சொல்றேன். அன்னியமா சம்சாரிக்கிறேன். ஆமென். இருந்தாலும் 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 ஆமென். ஸ்தோத்திரம். பயம் நீங்கணும் பிரதரே. நமக்கு பயம் நீங்கணுமா? பயம் நீங்கணும்னா ஆவியானோடு ஐக்கியப்படணுமா? அல்லேலூயா. ஆவியானோடு மின்களாகி இருக்கணுமா? எஸ். அல்லேலூயா. நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்டா. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணுமா? எஸ். ஆவியானோட ஐக்கியமா இருக்கணுமா? சாமுவேல் எப்ப இருக்க பிரயாசப்படணுமா? அப்புறம் ஒரு மனுஷன் தானே. அல்லேலூயா. ஆமென். அவர் ஒரு மனுஷன் தானே. அல்லேலூயா. அவ்வளவு ஐக்கியம் இருந்தாரு. நடந்து போயிருவோம், வச்சுக்கோ, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சிலருக்கு நான் இந்த இருட்டுல போனா கூட பேடிக்கலாம். நம்ம நடந்து போவோம், பேடிக்கலாம். இந்த லைட் நம்ம பயந்துடுறோம். அப்படி என்ன ரீசன்? அப்படி எனக்கு தெரிஞ்சு கண் திறக்கப்படும். அல்லேலூயா. அதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆமென். ஜெபிக்கணும். ஆமென். ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கண்கள் திறக்கப்படணும்ப்பா. ஓ glory. அல்லேலூயா. வா ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணுமே. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது மனுஷனுக்கு பேடி மாறும். ஆமென். கண் திறக்கப்படல. எஸ். இயேசு கூட இருப்பதை உன் அப்பை காண விடாமல் தடை செய்கிறார். பொல்லாத ஆவியே இயேசு நாமத்தில் மாறி பயத்தை கொண்டு வருகிறார். பொல்லாத ஆவியே இயேசு நாமத்தில் மாறி போ. கண்கள் திறக்கப்படும். Jesus. Jesus. Hallelujah.